ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கனாக்கா 12th கெமிஸ்ட்ரியில் உள்ள 6th யூனிட்டில் உள்ள சாலிட் ஸ்டேட்டில் உள்ள இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் சொல்கிறது. இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் பார்த்திங்கனாக்கா எக்ஸாம்பிள் வந்து சில்வர் குளோரைடு ஒரு சாலிடு கிறிஸ்டல்ஸ், சரிங்களா? இதை எடுத்திருக்கோம். இதில் வந்து இம்ப்யூரிட்டி அயான்ஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த இம்ப்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஸ்டேட் இருக்கும், சரிங்களா? அந்த சார்ஜை நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, சில்வரும் வெளியே போகுது, மறுபடியும் ஒரு சில்வர் வெளியே போகிறதா காமிக்கிறாங்க. இதை அப்படியே பாருங்கள். ஏ ஜென்ரல் மெத்தட் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டிஃபெக்ட் இன் அயனிக் சால்யூட்ஸ் இஸ் பை ஆக்டிங் பை இம்ப்யூரிட்டி அயான்ஸ். இந்த பியூர் சில்வர் குளோரைடு சால்யூட்ஸ் மேலே இம்ப்யூரிட்டி அயான்ஸை பாஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் த இம்ப்யூரிட்டி அயான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்சி ஸ்டேட் ஃப்ரம் த அப் காஸ்ட். என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த இம்ப்யூரிட்டி அயான்ஸுக்கு வந்து அதோட வேலன்சி ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, சரிங்களா? வேக்கன்சி ஆர் கிரியேட்டட் இன் த கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் தி காஸ்ட். இது போயிட்டு அந்த பியூர் ஃபார்மில் உள்ள சில்வர் குளோரைடில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிக்கிட்டு அந்த இடத்துல உள்ள சில்வரை வந்து வெளியே அனுப்பிட்டு வேக்கன்சியை ஏற்படுத்திட்டு அந்த வேக்கன்சி பிளேஸில் போயிட்டு இந்த கேட்மியம் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த பாருங்கள், சில்வர் குளோரைடு வந்து ஒரு பியூர் கிறிஸ்டல் சாலிட்ஸு, கேட்மியம் குளோரைடு வந்து ஒரு இம்ப்யூரிட்டி. இது மேலே டெபாசிட் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், கேட்மியம் 2+ ஒரு டைவேலண்ட் கேட்டையான்னு சொல்கிறாங்க. சில்வர் ப்ளஸ்ங்கிறது ஒரு மோனோ வேலண்ட் கேட்டையான்னு சொல்கிறாங்க. ஒரு மோனோ வேலண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைவேலண்ட் போய்ட்டு டெபாசிட் ஆகுது. அப்போ மோனோ வேலண்ட்டுக்கு டைவேலண்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அப்போ டைவேலண்ட் கேட்டையான் ஆக்குபை பொசிஷன் ஆஃப் சில்வர் ப்ளஸ் மோனோ வேலண்ட் கேட்டையான் வில் டிஸ்டர்ப் த கிறிஸ்டல் இன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. ஆமாம், மோனோ வேலண்ட் ஒன்று வெளியே போச்சுன்னா டைவேலண்ட் உள்ள ஸ்டோரான என்ன ஆகும், சார்ஜ் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குமா, அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த சேம் ப்ரொபோஷனல் நம்பர் ஆஃப் சில்வர் ப்ளஸ் அயான்ஸ் லீவ் த ஃப்ரம் லேட்டிஸ். அந்த லேட்டிஸ் பாயிண்ட்லேருந்து அந்த சார்ஜர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, சார்ஜை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்காக அதில் உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில்வர் ப்ளஸ் அயான்ஸ் வந்து லீவ் ஃப்ரம் லேட்டிஸ் பாயிண்ட்லேருந்து வெளியே போயிடுது. திஸ் ப்ரொடியூஸ்டு கேட்டையான் வேக்கன்சி இன் த லேட்டிஸ். ஆமாம், இப்படி சொல்லலாமா? அப்போ கேட்டையான்ஸ் வந்து குறைவாக இருக்கும், ஆனையான்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாமா? ப்ரொடியூஸ் த கேட்டையான் வேக்கன்சி இன் த லேட்டிஸ். திஸ் கிறிஸ்டல் டிஃபெக்ட் ஆர் கால்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே இல்லை போடுவோம், சில்வர் ப்ளஸ்ஸு குளோரின் மைனஸ், சில்வர் ப்ளஸ் குளோரின் மைனஸ் ஒரு கிறிஸ்டல் போட்டிருக்கேன். இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள சில்வர் ப்ளஸ் வந்து ஒரு மோனோ வேலண்ட் சில்வர் வந்து வெளியே போயிட்டு கேட்மியம் 2+ இம்ப்யூரிட்டி வந்து இந்த டெபாசிட் ஆகிருச்சு. இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னாக்க டெபாசிட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சில்வர் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல உள்ள சில்வர் ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வெளியே போயிடுது. ஏன்னா சார்ஜை நியூட்ரல் பண்ணுறதுக்காக அது வெளியே போகுது. இதை பாருங்கள், சில்வர் ப்ளஸ்ஸு இது வந்து கேட்மியம் 2+ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இந்த இடத்துல கேட்மியம் 2+ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, இது போட்டிருக்கேன். சில்வர் ப்ளஸ் நார்மல் பிளேஸ், இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு. அதை காமிக்கிறேன் பாருங்களேன். அப்போ கேட்மியம் 2+ ரீப்ளேஸ் ஏஜி ப்ளஸ்ஸு, ஏஜி ப்ளஸ் பிளேஸில் கேட்மியத்தை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சில்வர் குளோரைடு பியூர் கிறிஸ்டலாக இருக்குது, கேட்மியம் குளோரைடு வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு பேர் தான் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், சில்வர் ப்ளஸ்ஸு 6+ சார்ஜாக இருக்குது, கேட்மியம் 2+ ஒன்று தான் இருக்குது, 2 சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் சார்ஜாக இருக்குது. குளோரின் பாருங்கள் 8 சார்ஜ் இருக்குது, மொத்த சார்ஜை பாருங்கள் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக இருக்குது, சரிங்களா? அப்போ இம்ப்யூரிட்டியில் உள்ள டைவேலண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு சார்ஜை நியூட்ரல் பண்ணுறதுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில்வர் வெளியே போயிடுது, சரிங்களா? இதுக்கு பேர் தான் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ. இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.